பேரன்பு கொண்ட நாம் தமிழர் கட்சி சொந்தங்களே, நாமக்கல் கவிஞர் வாழ்ந்த பெருமை மிக்க மண்ணிலே இருக்கக்கூடிய தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எழுச்சியும் புரட்சியுமான செந்தமிழன் சீமானின் தம்பியின் புரட்சிகரமான வணக்கங்கள். என் அன்பிற்குரியவர்களே, நீங்கள் ஒரே ஒரு முறை சிந்தியுங்கள். நீங்கள் வாக்கு செலுத்துவதற்கு முன் யாருக்கு செலுத்துகிறோம் என்பதை சிந்தித்து வாக்கு செலுத்த வேண்டும். ஒவ்வொரு தேர்தலிலும் நீங்கள் எண்ணி பாருங்கள், ஒவ்வொரு புதிய முகங்கள் வந்து கொண்டே இருக்கும். காரணம் என்ன? நம்முடைய ஓட்டுகளை திருடும் திருடன் அவன் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் வாக்கு கோடி கோடியால் அதுக்கு மேலேயா இருக்கும். சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். ஏர்கலப்பையை கனவுகளோடு தூக்கி சுமந்து நிற்கக்கூடிய சின்னமாம் நமது சின்னம் வெற்றி சின்னம். விவசாயி 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 என்பதை மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இப்பொழுது நாடு எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். மக்கள் தொகை நிறைஞ்சு போச்சு, பெய்யும் மழையும் குறைஞ்சு போச்சு, ஏற்றம் வைத்து உழவன் நீரரைச்சு ரொம்ப காலம் ஆகி போச்சு, மாடு கட்டி ஏரோட்டும் உழவு தொழில் பட்ட கடனால் வாடி போச்சு, நீர் இல்லாமல் ஏறு போச்சு, ஏர் இல்லாமல் சோறு போச்சு, உழுத கலப்பை உளுத்து போச்சு, உழைச்ச மாடு இறைச்சியாச்சு, உழுத உழவன் உயிரே போச்சு. இதுதான் இந்த நாட்டினுடைய அவல நிலை. ஒரு நாடு இருக்கிறது என்றால் இந்த நாட்டுக்கு 10 லட்சம் கோடி கடன். இந்த அரசு 1.5 லட்சம் கோடி வட்டி மட்டும் கட்டுகிறது ஒரு மாதத்திற்கு. அப்போ இது நாடா இல்ல சுடுகாடா என்பதை அறிவார்ந்த தாய் தமிழ் உறவுகள் சிந்தித்து பாருங்கள். எது மாற்றம் என்பதை சிந்தித்து பாருங்கள். 1000 தருகிறேன் என்று சொல்லுகிறார், 2000 தருகிறேன் என்று சொல்லுகிறார்கள். இப்போது இருப்பவர் 2500 தருகிறேன் என்று சொல்கிறார். இவர்களா உங்களுக்கு மாற்றத்தை தரப்போகிறார்கள்? இவரும் ஒரு திராவிட கைக்குலிதான், இவரும் ஒரு திராவிட கட்சியை சேர்ந்தவர் தான். நாங்கள் சொல்லுவோம், நாம் சொல்லுவோம், நாம் தமிழர் என்று சொல்லுவோம். சீட்டுக்கும் நோட்டுக்கும் விலை போகாத ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி என்று முழங்க சொல்லுவோம். தொடர்ந்து ஐந்தாவது முறையாக தனித்து நிற்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இன்னும் சற்று நேரத்தில் தமிழ் தேசியத்தின் ஒற்றை தலைமகனாக இருக்கக்கூடிய நமது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கின்றார். பேரன்புமிக்க வாக்காளர் பெருமக்களே, ஒரே ஒரு முறை சிந்தியுங்கள். நாம் வாழ்ந்து விட்டோம். நம்மளுடைய குழந்தைகள் பேர குழந்தைகள் வாழ்வதற்கு ஏற்ற சூழலை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். இப்போது இருக்கிறது இந்த மலைக்கோட்டை. ஆனால் இந்த திராவிட அரசு மீண்டும் வந்தால் இந்த மலைக்கோட்டையும் காணாமல் போய்விடும். சத்தியமா காணாமல் போயிடும். அதே போல காவேரி நீர் போயிருச்சு, பாலாறு போயிருச்சு, அமராவதி எங்க இருக்குதுன்னே தெரியல. கேட்டால் சொல்லுவார்கள் திராவிட மாடல் அரசு. தூக்கி எங்க போடணும்? குப்பையில தான் போடணும். அப்படிப்பட்ட அரசு. இதுல கரைவேட்டி கட்டியவர்கள் சொல்லுகிறார்கள் பரம்பரையாக வாக்கு செலுத்துகிறோம் என்று சொல்கிறார்கள். நீங்கள் சொல்ல வேண்டும், மாறுதட்டி சொல்ல வேண்டும். வேலு பிள்ளை பிரபாகரனின் பிள்ளைகள் நாம் சொல்லுவோம், அண்ணன் சீமானின் பிள்ளைகள் நாம் சொல்லுவோம். நாங்கள் சீட்டுக்கும் நோட்டுக்கும் விலை போகாமல் தமிழினம் மட்டும்தான், மான தமிழினத்தின் பிள்ளைகள் நாங்கள் என்று உறக்க சொல்லுவோம். அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, ஒரே ஒரு முறை நீங்கள் சிந்தித்து வாக்களியுங்கள். 60 ஆண்டு காலமாக மாறி மாறி ஓட்டு போட்டீர்கள். அப்போது வராத மாற்றம் அடுத்த 5 ஆண்டு காலத்தில் வருமா என்பதை சிந்தித்து பாருங்கள். மாற்றம் வேண்டும். அந்த மாற்றம் யார் தருவார்? அண்ணன் விஜய் அவர்கள் தருவாரா? வாய்ப்பில்லை ராஜா, தரவே மாட்டார். நீங்க அவங்களுக்கெல்லாம் ஓட்டு போறதுக்கு பதில விஷம் குறைஞ்ச விலைக்கு தான் விற்கிது, குடிச்சிட்டு செத்து போயிடலாம், அந்த நிலைமைக்கு தான் இருக்கு. நீங்க சிந்திங்க, சிந்திச்சு வாக்களிக்கணும். இப்போது இருக்கக்கூடிய பிள்ளைகள் குழந்தைகள் அவர்களுக்கு ஏற்ற கல்வி இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். நரிக்கதை கேட்டு உறங்கியவர்கள் அவர்கள், நரிக்கதை கேட்டு உறங்கியவர்கள் அவர்கள். ஆனால் புலிக்கதை கேட்டு புரட்சி புயலாக புறப்பட்டவர் நாம் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு
நமது சின்னம் விவசாயி 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 என்று சொல்லி இன்னும் சற்று நேரத்தில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நமக்காக இந்த நாமக்கல் மண்ணுக்காக போராடக்கூடிய இந்த நாமக்கல் மக்களுக்கு எங்கெங்கெல்லாம் அநீதி இழைக்கப்படுகிறதோ, உதாரணத்திற்கு வளையப்பட்டி சிப்காட் மோகனூர் பகுதியில் இருக்கக்கூடிய வளையப்பட்டி அரூர் ஆண்டாபுரம் சிப்காட்டுக்கு தொடர்ந்து குரல் கொடுக்கும் ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நம்ம அண்ணன் சீமான் அவர்களே நேரடியா சென்று ஆதரவு தெரிவித்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் சொல்லி அந்த நிலம் நிலத்திற்கு அது சரியான இடம் இல்லை அப்படின்னு சொல்லி பொறியாளர்கள் சொன்ன பிறகும் இவர்கள் வலுக்கட்டாயமாக அந்த இடத்தில் சிப்காட் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஒத்தை காலில் நிற்கிறது இந்த திராவிட அரசு. காரணம் என்ன? அவ்வளவு பாசம் நமது மீது. ஏன்னா அவ்வளவு வேலை வாய்ப்பு நமக்கு கொடுத்துருவாங்க. அது மாதிரி நீங்கள் ஒரே ஒரு முறை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். இத்தனை ஆண்டு காலம் ஏமாந்தது போதும். இனியும் நீங்கள் ஏமாற வேண்டாம். நீங்கள் வாக்களிக்கும் போது உங்கள் குழந்தை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் பெண் பிள்ளைகளை மனதில் வைத்துக் கொண்டு வாக்களியுங்கள். எத்தனையோ கட்சிகள் ஆட்சி செய்திருக்கிறது. தமிழன் ஒரு முறை ஆளட்டும். அதுவும் தூய தமிழராக இருக்கக்கூடிய, தமிழர்களுக்கு ஒன்றென்றால் துயர் துடைக்க ஓடோடி வருபவனாக இருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை இந்த ஆண்டு நாம் அவரை அரியணை ஏற்றுவோம். முதலமைச்சர் ஆக அரியணை ஏற்றுவோம். நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் பிரவீன் அவர்களுக்கும், சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் சி பொன்னுமணி அவர்களுக்கும், ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அக்கா சசிகலா அவர்களுக்கும் வாக்கு சேகரிக்க நமது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் வந்து விடுவார். மீண்டும் உங்களிடம் கேட்டுக்கொள்வது, பணத்திற்காக நாம் ஓடிய ஓட்டம் எல்லாம் போதும். இனத்திற்காக, அதுவும் இப்பொழுது ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், நாம் அழுது புலம்பி ஒரு பிரயோஜனமும் அல்ல. நாம் அரியணை ஏறியே ஆக வேண்டும். முதலமைச்சர் அரியணை கட்டாயம் ஏறியே ஆக வேண்டும். நாம் மீண்டும் தோற்றுவிட்டு மீண்டும் ஐயோ அண்ணன் சீமான் அவர்கள் அத்தனை லட்சம் இளைஞர்களை திரட்டி வைத்தாரே, அவ்வளவு படித்த இளைஞர்களை, அரசியல் சார்ந்த இளைஞர்களை, கொள்கை புரிதலோடு இருக்கக்கூடிய இளைஞர்களை திரட்டி வைத்தாரே, அவரை கைவிட்டு விட்டோமே என்று அழுது புலம்புவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அண்ணன் விஜய் அவர்கள் அவர் இல்லை என்றால் அங்கு கட்சி இல்லை. ஆனால் இங்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் இருந்தாலும் இல்லைனாலும் அவர் ஊட்டிய கொள்கை, கோட்பாடு ஒவ்வொரு மனதின் ஆழத்திலும் பதிந்திருக்கும். அண்ணன் பிரபாகரன், எங்கள் வல்வெட்டி துறை கண்ட மாணிக்கம் பிரபாகரனின் பிள்ளையை ஏந்தி, அவர் புகைப்படத்தை ஏந்தி நிற்கக்கூடிய பிள்ளைக்கு கூட தெரிகிறது யார் ஆட்சிக்கு வந்தால் சரியாக இருக்கும் என்று. அந்த சிறு குழந்தைக்கு கூட தெரிகிறது. ஆனால் இவர்களுக்கு தெரியவில்லை. காரணம் என்ன? ஓட்டுக்கும் சீட்டுக்கும் நோட்டுக்கும் விலை போனவர்கள் அவர்கள். எத்தனை ஆண்டு காலமாக ஒவ்வொரு தேர்தலிலும் ஆடு மாடுகளை பட்டியலில் அடைப்பது போய் இந்த வண்டிகளில் அடைத்து விட்டு வருவார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எத்தனை ஆண்டு காலமாக. ஆனால் ஓட்டுக்கு ஒத்த ரூபாய் கொடுக்காமல் ஒவ்வொரு தேர்தலிலும் வளர்ந்து கொண்டே வரக்கூடிய ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். தனித்து களம் காண்டு சின்னம் என்பது முன்கூட்டி தான் அறிவித்தார்கள். ஆனால் இருந்தாலும் கூட 8.5% வாக்குகளை பெற்ற ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இத்தனை இளைஞர்கள், அரசியல் சார்ந்த இளைஞர்கள் நம்பிக்கையோடு, நம்பிக்கை உணர்வோடு நாம நின்று கொண்டிருக்கிறோம். உங்கள் வாக்கு விவசாயி 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 சின்னத்திற்கு மட்டும்தான். மறந்து விடாதீர்கள். அவர்கள் ஓட்டுக்கு காசு தருவார்கள், ஓட்டுக்கு பணம் தருவார்கள். இப்பொழுது சித்திரை மாதம் ஆரம்பிக்க போகிறது. ஒவ்வொரு ஊரிலும் மாரியம்மன் பண்டிகை கட்டாயமாக போடுவார்கள். 500 1000 கொடுப்பார்கள். அதில் ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் எடுத்து மாரியம்மன் கோயில் உண்டிலில் போட்டு விட்டு மன்னித்துக்கோ என்று கேட்டுவிட்டு ஓட்ட நாம் தமிழர் சீமான் அவர்களுக்கு போடுங்க. அந்த மாரியம்மன் உங்களுக்கு 500 5000 ரூபாய் ஈட்டி கொடுக்கும். இதுதான் உண்மை. இதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் சிந்தியுங்கள் மக்களே, ஒரே ஒரு முறை சிந்தியுங்கள். அவர்கள் எதுக்காக களத்தில் நிற்கிறார்கள், நாம் எதற்காக நிற்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். அவர்கள் வெற்றி பெற்றால் +1+1+1 அப்படி மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஆனா அண்ணன் சீமான் வெற்றி பெற்றால் ஆக சிறந்த புரட்சி இந்த தமிழ்நாட்டில் விதைக்கும். காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய கொள்கை கோட்பாடு அப்படி. தமிழ் தேசியம் என்கின்ற ஆக பெரும் கோட்பாட்டை எடுத்துக்கொண்டு இந்த மண்ணிலே களம் காணக்கூடிய ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான்.
தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாம் இப்ப திராவிட கட்சிகளோடு அடமானம் வைத்து விட்டார்கள். ஆனால் கடைக்குட்டி சிங்கமாக வந்தது என்னென்ன செந்தமிழன் சீமான். நீ எவ்வளவு நோட்டு, எவ்வளவு சீட்டு, எத்தனை பேரம் என்றாலும் பேசிக்கொள், ஆனால் என் கால்கள், என் பயணம் என் கால்களை நம்பி என்று சொல்லி இன்று தனித்து களம் கண்டு மக்களோடு மக்களாக நிற்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்த நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் முதலாக அண்ணன் சீமான் அவர்கள் இப்போது சொன்னார், ஆட்சிக்கு வந்தா அவங்க வாங்கின 10 லட்சம் கோடி கடனை கட்ட மாட்டேன். காரணம் என்ன? அங்க இருக்காங்களே நிதி இருக்காங்களே, எத்தனை நிதி இருக்கிறாங்க, கலாநிதி, இன்ப நிதி, உதயநிதி, எத்தனை நிதி இருக்காங்க, அந்த நிதி கிட்ட போய் நீங்க வாங்கிக்கோன்னு சொல்லி மஞ்சள் பேப்பர் அனுப்பி விட்டுட்டு வாங்கிக்கோங்க. இந்த தைரியம், இந்த துணிச்சல் யாருக்காவது வருமா என்று சிந்தித்து பாருங்கள். அரிட்டாப்பட்டியில சுரங்கம் வைக்க முடியாதுனாரு, வச்சாங்களா? கிடையாது, வைக்கல. இப்ப அடுத்து சிப்காட், வளையப்பட்டி சிப்காட், நான் இருக்க வரைக்கும் வளையப்பட்டி சிப்காட் வைக்கவே முடியாதுனாரு, வச்சாங்களா? கிடையாது. பேனா சிலை வச்சா நான் வந்தா உடப்பண்டானாரு. அவங்க கூட்டத்துக்கே, திமுக கூட்டத்துக்கே போய் நீ பேனா சிலை வச்சா நான் உடப்பண்டான்னு சொன்னாரு. அந்த தைரியம் யாருக்காவது இங்க இருக்கா? ஒருத்தருக்கும் கிடையாது. இப்போது மாற்றம் மாற்றம் என்று நீங்கள் போகிறீர்களே, தமிழக வெற்றி கழகம் என்று, அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகி அண்ணன் ஆதவர்ஜன் அவர்கள், அவர்கிட்ட நான் கேட்ட கேள்விக்கே ஒரு பதிலும் வரல. தந்தி டிவில நீங்க பார்த்திருப்பீங்க. அவரு நான் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் கூட இல்ல. தொடர்ந்து 2 நிமிஷம் கேள்வி கேட்டேன், ஒரு பதில் கூட வரல. சரி, டிவி கேக்கு ஓட்டு போடுறோம், விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுறோம், தம்பி லாட்டரி சீட்டை ஒளிச்சிருவியான்னு கேட்டோம், பதில் இல்ல. அது அப்படியே கட் பண்ணிட்டாங்க, போட கூட இல்ல. ஆமாண்ணா, மைக்கு கடைசி வரைக்கும் வரல. அதனால யார் மாற்று என்று சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு வேட்பாளரையும் எடுத்து பாருங்கள். தொடர்ந்து ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்று 117 ஆண்கள் 117 பெண்கள் என்று சொல்லி ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான வாய்ப்பை கொடுத்த ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இங்க மட்டுமல்ல, புதுச்சேரியிலும் அதேதான். அது மட்டுமல்ல, அக்கா திருநங்கை அவர்களுக்கும் ஒரு சீட்டு எப்போதுமே, எந்த எலெக்ஷன் எடுத்தாலும், எந்த தேர்தல் எடுத்தாலும் ஒரு சீட்டு அண்ணன் எப்போதும் கொடுப்பார். இதுதான் புரட்சிக்கான விதை. இங்கிருந்து தான் புரட்சி என்பது முளைக்கும். நீங்கள் ஒரே ஒரு முறை சிந்தித்து வாக்களியுங்கள் அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே. இது தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு என்று பாடிய நாமக்கல் கவிஞர், பெருமை மிக்க நாமக்கல் கவிஞர் பிறந்த ஊர். நான் பிறந்த ஊர், நான் இருக்கிற ஊர் மோகனூர்ல அவருக்கு ஒரு சிலை கிடையாது. அவரை பேரை போற்றக்கூடிய அவரு பிறந்த ஊர் மோகனூர் தான். ஆனா அந்த மோகனூர்ல ஒரு சிலை கிடையாது. நாங்க சொல்றோம், அண்ணன் ஆட்சிக்கு வந்தால் நாமக்கல் கலைஞர் பேருந்து நிலையம் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்துட்டு நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை பேருந்து நிலையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது என்ற பதாகை வைத்து ஒவ்வொருவரையும் வரவேற்போம். இதுதான் புரட்சி. ஏன்னா அது எங்களுடைய காசு, எங்களுடைய வரிப்பணம், நாங்க கட்டக்கூடிய காசு. அதனால என் பாட்டம் பேர் தான் இருக்கணும், எவன் பேரை வைக்கிறதுக்கு. இது வேற நாடு கிடையாது, இது தமிழ்நாடு, தமிழர் நாடு. அண்ணா அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. அண்ணா வந்துட்டாரு, அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. அண்ணா அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. வேணாம், அவங்க அண்ணா அப்படியே பின்னாடி இருக்கீங்க, அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்துருங்கண்ணா. அண்ணன் வந்துட்டாங்க, அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. வாகனத்துக்கு முன்னாடி அப்படியே வந்துருங்க. அண்ணா அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. அண்ணா முன்னாடி வந்துருங்க.
நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் நமது நாமக்கல்லில் நாமக்கல் பேருந்து நிலையம் மக்களுக்கு பயனுள்ள வகையில் பழைய இடத்திற்கே மாற்றம் செய்து நவீன முறையில் விரிவாக்கம் செய்யப்படும். நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள புற நோயாளிகள் பிரிவு, அவசர சிகிச்சை பிரிவு மக்களின் சிரமத்தை கருத்தில் கொண்டு நாமக்கல் நகரில் உள்ள பழைய அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்படும். ஏன் நீங்கள் விவசாயி சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்றால் பூரண மதுவிலக்கு உடனடியாக அமல்படுத்தப்பட்டு கல் மற்றும் பனை சார்ந்த தொழில்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். தொடக்க கல்வி முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை உலகத்தரமான சமமான கல்வி அனைவருக்கும் இலவசமாக வழங்கப்படும். லஞ்சம் மற்றும் ஊழல் இல்லாத வெளிப்படையான ஆட்சி அமைக்கப்படும். ஆடு மாடு மற்றும் கால்நடைகள் வளர்ப்பு, புதிய பண்ணைகள், நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் அமைத்து படித்தவர் படிக்காதவர் என அனைவருக்கும் அரசு வேலை வழங்கப்படும். தமிழர்களின் பாரம்பரிய வீரக்கலையான ஜல்லிக்கட்டு போட்டி ஊக்குவிக்கப்பட்டு காளைகள் வளர்க்கும் விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும். இதில் சொல்லிக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஜல்லிக்கட்டு ஆர்ப்பாட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் மாஸ்க போட்டுக்கிட்டோ இல்ல வெறும் அறிக்கை விட்டுக்கிட்டோ இல்ல, ஜல்லிக்கட்டு தடை இருக்கும் போது முடிஞ்சா நீ வந்து தடுத்து பாருன்னு சொல்லி ஜல்லிக்கட்டு போட்டிய 300 காளைகளுக்கு மேல இறக்கி ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தி காட்டியவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். அரசு அதிகாரிகள் முதல் அரசின் முதன்மை அமைச்சர் வரை சாதாரண மக்களை போல் அரசு மருத்துவமனையில் மட்டுமே வைத்தியம் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி பண்ணும்போது என்ன இருக்கும்னா, நம்ம நாமக்கல் பள்ளிப்பாளையத்தில் நடந்து பார்த்தீங்களா கிட்னி திருட்டு, அது மாதிரி இருக்காது. அடுத்து அங்கன்வாடி பணியாளர்கள் 313 வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி தொடர்ந்து 15 நாட்களுக்கு மேல இதே சாலையில இங்க போராடினாங்க. அவங்கள ஒருத்தர் கூட ஏறெடுத்து பார்க்கல. ஆனா அவங்கள்ட்ட வந்து அவங்களோட கோரிக்கை என்னன்னு கேட்டு அவங்களோட ஒன்னா அமர்ந்து நமது வேட்பாளர் அண்ணன் பிரவீன் அவர்கள் அமர்ந்து நம்மளுடைய உறுப்பினர்கள், நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி சொந்தங்களோடு முழங்கியது நாம் தமிழர் கட்சி. அவங்க 15 நாட்களாக போராட்டம் பண்ணாங்க. அவங்க மட்டும் இல்ல, துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடக்குது, போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் பண்றாங்க, நியாய விலைக்கடை பணியாளர்கள் போராட்டம் பண்றாங்க, ஏன் டாஸ்மாக் இருக்கு பாத்தீங்களா, அவங்களும் போராட்டம் பண்றாங்க. ஆனா இவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் ஆக சிறந்த ஆட்சியை தந்திருக்கிறோம் என்று சொல்வார்கள். நீங்கள் யார் பக்கம் நிற்க வேண்டும் என்று சிந்தித்து பாருங்கள். நாங்கள் யார் வேட்பாளர் என்றாலும் நாங்கள் களத்தில் இறங்கி வேலை செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம். காரணம் என்னவென்று கேட்டால், நாங்கள் சீமானின் தம்பிகள், நாம் தமிழர் பிள்ளைகள், தமிழ் தேசியத்தை உயிர் மூச்சாக நேசிக்கக்கூடிய பிள்ளைகள். இப்போது மாற்றுக் கட்சியில் இருக்காங்க பாத்தீங்களா,